குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தேவா சயின்ஸ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம இந்த வட்டம் சயின்ஸ் ஓரளவுக்கு ஃபஸ்ட் டைம் நிறைய நெருக்கி முடிச்சதுனால 8ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் பாடங்களில் வினாவிடைகள் மட்டும் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதன்படி இன்றைக்கி முதல் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் அழகு 1ல் ஐரோப்பியர்களின் வருகை அப்படிங்கிற ஒரு பாடம். ரொம்ப அருமையான பாடம். பாடத்தை நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு ஆசிரியர்கள் நடத்தியிருப்பாங்க. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை மட்டும்தான் என்ன போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இ, அதாவது அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அல்போன்சோ டி அல்புகர்க். அடுத்து 2, பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? நிறைய ஐரோப்பிய நாடு கொடுத்துருக்காங்க. இதில் கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுல எது முதன்மையாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கே தெரியும் எது அப்படின்னா ஆவண்ணா ஆப்ஷன் போர்ச்சுக்கல். இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஆவண்ணா தான் ஆப்ஷன். இதுக்கு ஆன்சர் என்னென்னா துருக்கி. அடுத்து 4 பார்த்தீங்கன்னா, சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஸ் நாட்டை சார்ந்தவர். சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன் இ, இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அடுத்து, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டிய முதல் கோட்டை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. ஆவன் ஆப்ஷன்ஸ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6, பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர். வரிசையாக வந்தாங்க. அந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது. அவங்க ஆவண்ணா ஆப்ஷன் பிரெஞ்சுக்காரர்கள். இவங்க தான் கடைசியாக வந்தது. அடுத்து 7 பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது. தரங்கம்பாடி யாரோட வர்த்தக மையமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டேனியர்கள். அதாவது ஆப்ஷன் இ. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோடிட்டிடங்களே நிரப்புக அப்படிங்கிறதுல ஒரு 6 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தேசிய ஆவண காப்பகம் NAI எதில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லியில் அமைந்துள்ளது. புதுதில்லி அப்படின்னு எழுதிக்கிங்க. 2வது பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் டேஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா மன்னன் 2ஆம் ஜான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். ஸோ மன்னன் 2ஆம் ஜான். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556இல் டேஸ் அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய அரசால். போர்ச்சுகீசிய. அடுத்து 4 பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசர் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். எந்த முகலாய பேரரசர் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வியாபாரம் செஞ்சுக்கிறதுக்கு அனுமதி அளித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யாரும் கிடையாது, ஜஹாங்கீர். அடுத்து பார்த்தீங்கன்னா 5, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஸ் என்பவரால் நிறுவப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்பர்ட். டேஸ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார் அப்படிங்கிறாங்க. 6, இது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. 4 இது கொடுத்துருக்காங்க. டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இவங்கெல்லாம் எந்தெந்த வருஷம் அப்படிங்கிறத பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டச்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 1602. அடுத்து ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா 1600. அடுத்து டேனியர்கள் பார்த்தீங்கன்னா 1616. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 1664. ஸோ மாடல் நான் சொன்ன மாதிரி குறிச்சுங்க. அடுத்து சரியாக தவறா பாருங்கள். 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்று ஆகும். சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஒன்று தான். அது எந்த இதுலையும் இல்லை, அது சரிதான். 2வது பாருங்கள், நாணயங்கள் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் ஒன்றாகும். நாணயங்களும் பயன்பாட்டு பொருள் தானே. ஸோ அதுவும் என்னது, சரி. அடுத்து 3 பார்த்தீங்கன்னா, ஆனந்தரங்கம் பிரிட்டிஷ் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். இது தவறு. அவர் ஃப்ரெஞ்சில் தான் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். 4 பார்த்தீங்கன்னா, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ஆவண காப்பகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது சரி.
ஸோ இதை குறிச்சுங்க. இதில் வந்து நம்ம திருத்தி எழுத சொல்லலை, சரியா தவறா அப்படிங்கிறத மட்டும்தான் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஒன்று எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5ல் பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை டிக் செய்க. ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா. 1 2 சரி, 2 4 சரி, 3 மட்டும்தான் சரி, 1 2 மற்றும் 4 சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கவர்னர் நினோ டி குன்ஹா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார். இது எனக்கு தெரிஞ்ச சரிதான். 2 போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர். இதுவும் சரிதான். 3 பார்த்தீங்கன்னா, டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர். இது தவறு. டச்சுக்காரர்கள் வந்து சூரத்தில் வந்து தங்களோட வணிக மையத்தை நிறுவலை. அவங்க எங்கே நிறுவனாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினத்தை தான் நிறுவனாங்க. ஸோ 3 வந்து தவறு. 4 இங்கிலாந்தின் மன்னர் 1ஆம் ஜேம்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு சர் தாமஸ் ரோவை அனுப்பினார். இதுவும் சரி. அப்போ எது எதெல்லாம் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 மற்றும் 4 அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஎன்ஆ ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதுதான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்து 2 தவறான இணையை கண்டறிக. 2 இது 4 இது கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இணை மட்டும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க, மற்றதெல்லாம் சரி. ஒரு இணை மட்டும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரான்சிஸ் டே டென்மார்க், பெட்ரோ காப்ரல் போர்ச்சுகல், கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து, கால்பர்ட் பிரான்ஸ். ஸோ இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆவண்ணா, ஈனா, இஎன்னா இது எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னா ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறது டென்மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரான்சிஸ் டே வந்து ஆங்கிலேயரில் வருவார். சென்ட் ஜார்ஜ் மெட்ராஸ் இவர் தான் வாங்கினார், குத்தகை கெடுப்பார் ஃபஸ்ட்டு. ஸோ இவர் டென்மார்க் கிடையாது. ஸோ இங்கே தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தவறான இணை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையளி அப்படின்னு இருக்குது. எத்தனை கேள்வி இருக்குன்னா மொத்தம் 5 கேள்வி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விரிவான விடையளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேள்விகள் இருக்குது. அடுத்து வரைபட திறனில் மேப்புகளை குறிக்க வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு இது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ரொம்ப ஷார்ட்கட்டாக தான் கொடுக்க போகிறேன். 2 மார்க் 5 மார்க்குக்கு எவ்வளோ எழுதினால் போதும் அப்படிங்கிறது. ஏன்னா பொதுவாக சோசியல் சயின்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், வத நிறைய எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா படிக்கிறவங்களுக்கு அது ஓகே, அது நீங்கள் அதை வேறு வீடியோஸ் நீங்கள் பார்த்துங்க. ஓரளவுக்கு சார் எனக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினா போதும் சார், நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த கேள்வி பதில் உங்களுக்கு மிகவும் ஈஸியாக எளிமையாக இருக்கும். இப்போ 5 மார்க்குனா உங்களுக்கு 4 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். 2 மார்க் கேள்விக்கு பிரச்சனை இல்லை, 2 மார்க் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்க இப்போ கேள்வி பதிலுக்கு போகலாம். ஓகே மாணவர்களே, நான் நோட்டில் தான் எழுதியிருக்கேன். பொதுவாக என்னோடய அறிவியல் மாணவர்கள் வந்து சார் கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் நல்லா எழுதுங்க, எழுத்து நல்லா எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல் கேள்வி, ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக. ஆவண காப்பகங்கள்லாம் என்ன? வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்று ஆவணங்கள் பூரா பாதுகாக்கப்படக்கூடிய இடம் என்னன்னு சொல்கிறாங்க? ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது. 2 நாணயங்களோட முக்கியத்துவம் பற்றி எழுதுக. நாணயம்னா காசு. நாணயங்கள் நமது நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக விளங்குகின்றன. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862ஆம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. ஸோ இது எழுதினால் போதும். 3 பார்த்தீங்கன்னா இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என ஏன் அழைக்கப்படுகிறார்? அவர் இளவரசர்னு அழைக்காமல் கப்பல் ஓட்டுற மாலுமின்னு ஏன் கேட்குறாங்க? இளவரசர் ஹென்றி தனது போர்ச்சுகீசிய மக்களை உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் ஊக்குவித்தார். ஸோ எனவே அவ்வாறு அதாவது மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்படுகிறார். ஸோ சிம்பிளாக நீங்கள் இதை எழுதினால் போதுமானது. அடுத்து 4வது கேள்வி, இந்தியாவில் டச்சுக்காரர்களால் நிறுவப்பட்ட முக்கிய வர்த்தக மையங்களின் பெயர்கள் எழுதுக. வியாபார ஸ்தலங்கள். டச்சுக்காரர்கள் என்னென்ன எழுதினாங்க? டச்சுக்காரர்கள் முதலில் மசூலிப்பட்டினத்தில் தங்கள் வர்த்தக மையத்தை நிறுவினர். ஃபஸ்ட்டு மசூலிப்பட்டினம். 2 பின்பு பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம் மற்றும் கொச்சின் போன்ற இடங்களில் முக்கிய வர்த்தக மையத்தை நிறுவினர். போதும். 5 இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்களை குறிப்பிடுக. டச்சுக்காரர்கள் வர்த்தக மையம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஆங்கிலேயர்களோட வர்த்தக மையம் வியாபார ஸ்தலங்கள் சூரத், ஆக்ரா, அகமதாபாத், புரோச், மசூலிப்பட்டினம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மற்றும் சுதாநுதி. இது எழுதினால் போதும். அடுத்த மாணவர்களை நான் வழக்கம் போல் சொன்னதான் விரிவான விடையெல்லாம் ரொம்ப ஷார்ட்கட், ரொம்ப வளவலன்லாம் நான் சொல்லலை. நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்களை குறிப்பிடுக. நவீன இந்தியாவோட வரலாற்று ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் நாட்டின் அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி அறிய நமக்கு உதவுகின்றன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள்
தங்களுடைய அலுவலக செயல்பாடுகளை தங்களது அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்துள்ளனர். எல்லாருமே அவங்கவுங்க இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் போட்டு பதிவு பண்ணுறோம்ல, அது மாதிரி அவங்க எல்லாருமே அரசாங்க பதிவேடுகளில் பதிவு செய்து உள்ளனர். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் உள்ள ஆவண காப்பகங்கள் விலைமதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகமாகும். இந்த இடங்களெல்லாம் ஆவண காப்பகங்கள் இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையும் அவங்களோட வியாபாரத்தில் என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்திரமா அவங்களோட ஃபைல் பண்ணி பத்திரமா வச்சுருக்காங்க. இதை சொன்னால் போதுமானது இந்த கேள்விக்கு. ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரிவான விடையில் போர்ச்சுகீசியர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவினர். போர்ச்சுகீசியர்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தங்களோட வர்த்தக மையங்களை இந்தியாவுக்கு நிறுவினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்க அவங்க தான். ஸோ வாஸ்கோடகாமா இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு கிபி 1498 கள்ளிக்கோட்டையை அடைந்தார். ஃபஸ்ட்டு கள்ளிக்கோட்டைக்கு வந்ததை சொல்கிறோம். 2, இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். உண்மையில் அது ஒரு போர்ச்சுகீசியத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்புகர்க். அல்போன்சோ டி அல்புகர்க். அடுத்து 3, இவருக்கு பிறகு அந்த அல்போன்சோ டி அல்புகருக்கு பிறகு கவர்னரான நினோ டி குன்ஹா பசின், டையூ, டாமன் போன்ற பகுதிகளை கைப்பற்றினார். அடுத்து லாஸ்ட் ஒன், இவ்வாறு போர்ச்சுகீசியர் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளையும் வங்காள கடற்கரையில் ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் சாந்தோம் போன்ற பகுதிகளையும் கைப்பற்றினர். ஸோ போர்ச்சுகீசியர்களோட எவ்வாறு வர்த்தக மையம் நிறுவனங்கிறதுக்கு 4 பக்கம் எழுதலாம். 4 பக்கத்தையும் அப்படியே சுருக்கி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை மட்டுமாவது தெளிவாக என்ன பண்ணிக்கிட்டா படிச்சுக்கிட்டாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்கள் வர்த்தக மையங்களை நிறுவினர். ஆங்கிலேயர்கள் எப்படியா நிறுவனாங்க, ஸோ அதையும் பார்த்துருவோம். இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தக நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று அனுமதி பட்டயம் வழங்கினார். இதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். அடுத்து பேரரசர் ஜஹாங்கீர் 1613 சூரத்தில் ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்க அனுமதித்தார். அவங்க அனுமதிச்சோன்னே இவர் ஜஹாங்கீர் 1613 சரி ஓகே அப்படிங்கிறார். அதுக்கடுத்து பிரான்சிஸ் டே சொன்னோம்ல, பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் வாயிலாக சென்னையில் புனித சார்ஜ் கோட்டை என அழைக்கப்படும் தனது புகழ்வாய்ந்த வணிக மையத்தை நிறுவியது. அடுத்து 4, பின்னர் பம்பாய், கல்கத்தா ஆகிய பகுதிகளில் வர்த்தக மையங்களை விரிவுபடுத்தினர். ஸோ ஆங்கிலேயர்கள் எப்போ ஃபஸ்ட்டு அனுமதிக்க சொன்னது ஜஹாங்கீர் பேரரசர் அனுமதித்தது. அதுக்கப்புறம் பிரான்சிஸ் டே, அதுக்கப்புறம் என்னென்ன பம்பாய், கல்கத்தா போன்ற பகுதிகளை விரிவுபடுத்தினர் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிங்க, ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ மாணவர்களை அடுத்து வரைபடத்தின் மேப் கொடுத்துருக்காங்க. இந்திய ஆறுகள் வரைபடத்தில் கீழ்கண்ட ஐரோப்பிய வர்த்தக மையங்களை குறித்து காட்டுக. ஐரோப்பிய வர்த்தக மையங்கள் பொதுவாக கொடுத்துருக்காங்க. இந்த மொத்தம் 8 இது கொடுத்துருக்காங்க. இந்த 8 இது உங்களுக்கு எந்த பக்கத்து இருக்குது அப்படின்னு புக்கில் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. புக்கில் 4ஆம் பக்கத்தில் ஐரோப்பிய வர்த்தக மையங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. அதாவது போர்ச்சுகீசியருக்கு க்ரீனு, ஃப்ரெஞ்சுக்கு ஆரஞ்சு, டச்சுக்கு ரோஸ் கலர், டேனியருக்கு பிளாக்கு, ஆங்கிலேயருக்கு ஒரு இங்க் ப்ளூ. இந்த மாதிரி அவங்க தனித்தனியாக யாரோட வர்த்தக மையம் அப்படின்னு நம்மளுக்கு புரியறதுக்காண்டி அழகாக கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க, கள்ளிக்கோட்டை, கொச்சின், மெட்ராஸ், பாண்டிச்சேரி, சூரத், சின்சுரா, பழவேற்காடு, கல்கத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம மேப்பில் குறிக்க போகிறோம். நான் இதை பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மேப்பில் நான் சும்மா ஜென்ரலாக குறிச்சிருக்கேன். நீங்கள் பென்சிலில் தான் குறிக்கணும். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நான் கலரில் கொடுத்துருக்கேன். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு நம்ம மேப்பில் டைரக்ஷன் போட்டுக்கிறோம். அதே மாதிரி அழகாக என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இப்போது பச்சை கலர் போர்ச்சுகீசியர், ஃப்ரெஞ்சுக்கு ஒரு கலர், டச்சுக்கு ஒரு கலர், டேனியருக்கு ஒரு கலர், ஆங்கிலேயருக்கு ஒரு கலர். நாம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது எந்தெந்த கலர்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு கூடுதல் ஸ்கில் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் பார்ப்போமா, யார் கொடுத்துருக்காங்கன்னு. 2 கொடுத்துருக்காங்க போர்ச்சுகீசியர்கள், கொச்சின், இன்னொன்று கள்ளிக்கோட்டை. எந்த இடத்துல குறிச்சிக்கன்னு கரெக்டாக பார்த்துங்க. இங்கே பெறக்கூடாது, இந்த கடற்கரை ஓரத்தில் கொடுப்பாங்க. அது கடற்கரை ஓரத்தில் துறைமுக நகரங்கள், வர்த்தக மையங்களை நிறுவுவாங்க. அந்த காலத்தில் கப்பல் வழி தானே நிறைய போக்குவரத்துகள்லாம் நடந்துச்சு. சரி ரைட். 2வது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. இந்த இருக்குல்ல பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சுக்காரர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் ப்ளூன்னு சொன்னேன்ல, அது ஆங்கிலேயர்கள். எங்கெங்க, சென்னை, சூரத், கல்கத்தா. சென்னை, சூரத், கல்கத்தா. இவங்க ஆங்கிலேயர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் யார் கொடுத்துருக்காங்க, பழவேற்காடு, சின்சுரா. ஸோ இதை அப்படியே நீங்கள் பார்த்துங்க.
மேப்பையும் நான் அவருக்கு ஃபுல்லாகவும் காட்டுறேன், மேலேயும் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இது எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிற வர்த்தக மையங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நல்லபடியாக பார்த்து உங்கள் மேப் வாங்கி நீங்கள் என்ன பண்ணிங்க, குறிச்சுக்குங்க. ஸோ மாணவர்களே, நாம் இப்போ அழகு 1ல் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் வருகை பாடம் பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு புக் பேக் நம்ம போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.